வெல்கம் டு எம்எஸ் ஆஃபீஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு எக்ஸல் ஒர்க் ஷீட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு டேட்டா ஃபார்மேட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்கள் ஒரு நிறைய சைட்டுக்கு அனுப்புகிறீங்க. அவங்கள டேட்டாவை அப்டேட் பண்ணி கொடுக்க சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது அவங்க ஃபார்முலாஸை நீங்கள் போட்டிருக்க ஃபார்முலாஸை அழிச்சிடலாம், இல்லைன்னா அதை சேஞ்ச் பண்ணிடலாம். அதனால் நீங்கள் மறுபடியும் புதுசாக தான் அந்த ஃபார்மேட்டை உருவாக்குற மாதிரி இருக்கும். அதை தடுக்கணுன்னா நீங்கள் ஃபார்மேட்டை ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க எந்தெந்த டேட்டாவை அவங்க அப்டேட் பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம அவங்க டைப் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு எப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மேலே மெனுவில் ரிவ்யூ மெனு ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ரொடெக்ட் ஷீட் அப்படின்ட்டு இருக்கும். அந்த ப்ரொடெக்ட் ஷீட் அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணோம்னா ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். இந்த பாஸ்வேர்டு நீங்கள் போடாமலும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்ட் போட்டும் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நான் பாஸ்வேர்ட் போடாமல் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு திருப்பி அன்ப்ரொடெக்ட் கொடுத்தோன்னா நமக்கு ஓப்பன் ஆகிடும். இது யாருனாலும் ஓப்பன் பண்ணிடலாம். பட் பாஸ்வேர்டு நீங்கள் ஏதோ ஒன்று போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பாஸ்வேர்டு அதில் என்னன்னு தெரியாது. மறுபடியும் ரீஎன்டர் பாஸ்வேர்டு கேட்கும். மறுபடியும் அதே பாஸ்வேர்டை போட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் எந்த செல்லில் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. இது ஒர்க் ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. மறுபடியும் அதே அன்ப்ரொடெக்ட்னு கொடுத்துட்டு பாஸ்வேர்டை போட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அன்ப்ரொடெக்ட் ஆகிரும். இதே ப்ரொடெக்ட் ஒர்க் புக்குன்னு தான். நீங்கள் இப்போ இது ஷீட்டுங்கிறது உள்ள கண்டென்ட்டை எடிட் பண்ண முடியாது. ஒர்க் புக் அப்படின்னா என்னென்னா, இப்போ நீங்கள் 3 ஷீட் இருக்குது. இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணி இங்கே மூவ் ஆர் காப்பி கொடுக்கலாம், அல்லது ரீநேம் கொடுத்து நேமை மாற்றலாம். இதை நீங்கள் பிளாக் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் ஒர்க் புக் கொடுத்தா போதும். நான் ப்ரொடெக்ட் ஒர்க் புக் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் மூவ் பண்ண முடியாது, ரீநேம் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது, இன்சர்ட் எதுவுமே பண்ண முடியாது. இதை அன்ப்ரொடெக்ட் திருப்பியும் அதே மாதிரி அன்ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரொடெக்ட் ஒர்க் புக். அடுத்து நம்ம ப்ரொடெக்ட் ஷீட்டு இப்படி தான் போகணுன்ட்டு இல்லை. இதில் ரைட் கிளிக் பண்ணாலும் ப்ரொடெக்ட் ஷீட்டுன்னு இருக்கும், அதில் கொடுத்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதில் இன்னொரு ஆப்ஷன் தேவைப்படும். இப்போ நீங்கள் அங்கே ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பீங்க, அவங்க அந்த லிஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஃபில்டர் போட்டுட்டு ஃபில்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ப்ரொடெக்ட் பண்ணால் இந்த ஃபில்டர் ஒர்க் ஆகாது. இப்போ நான் ப்ரொடெக்ட் பண்ணி காட்டுறேன். ப்ரொடெக்ட் பண்ணிட்டேன். ஃபில்டர் கொடுக்க முடியாது. நம்ம ஃபில்டரில் கிளிக் பண்ணால் வராது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ப்ரொடெக்ட் கொடுத்த உடனே இதில் வரிசையாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்கும். செலக்ட் அன்லாக் செல்ஸ், செலக்ட் லாக் செல்ஸ், செலக்ட் அன்லாக் செல்ஸ் இப்படின்ட்டு ஒவ்வொன்றா இருக்கும். இதில் நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்துக்கலாம். யூஸ் ஆட்டோ ஃபில்டருங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஆட்டோ ஃபில்டர்னு கொடுத்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஷார்ட்னு கொடுத்தீங்கன்னா அவங்க ஷார்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். நீங்கள் அதை டிக்கை எடுத்து விட்டிங்கன்னா அவங்க ஷார்ட் பண்ண முடியாது. அதே டெலிட் ரோஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க ரோஸை மட்டும் டெலிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஆப்ஷனாக கொடுத்து கூட நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ரெண்டையும் கொடுத்துருக்கேன். ரெண்டையும் கொடுத்துட்டு ஃபில்டர் மட்டும் ப்ரொடெக்ஷனில் இருக்கும்போதுமே ஃபில்டர் போட்டு எடுத்துக்கலாம். பட் வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. அடுத்து ஃபில்டர் எடுத்து விட்டுக்கலாம். இதே இதில் ஷார்ட் ஆப்ஷன் கொடுத்தாலும் நமக்கு ஷார்ட் ஆகும். பட் இதில் ஷார்ட் வரல. ஓகே, இப்போ அன்ப்ரொடெக்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி நம்ம இதில் உள்ள ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணோன்னா பண்ணிக்கலாம். இதே இதில் இப்போ உங்களுக்கு இந்த நேம் மட்டும் எடிட் பண்ணுற மாதிரி வேணும், மற்ற எல்லாம் எடிட் பண்ணக்கூடாது. இப்போ நேமு, மெரிஷியல் ஸ்டேட்டஸ், ஜெண்டர் இந்த 3 மட்டும் என்ட்ரி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மற்ற இந்த 3 மட்டும் என்ட்ரி பண்ணணும். இதெல்லாம் ஃபார்முலா.
இது என்ட்ரி பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியது. இதில் எடிட் பண்ணி எதுவும் மாற்றிற வாய்ப்பு இருக்குது. மாற்றக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ 3 ரோ அடுத்தடுத்து இருக்கிறதுனால 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கிறேன். அல்லது ஒவ்வொரு ரோவாக செலக்ட் பண்ணி தான் நம்ம அதை கொடுக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ரொடெக்ட் ஷீட், ப்ரொடெக்ட் ஒர்க் புக், ஷேர் ஒர்க் புக்கு பற்றி நான் அப்புறம் தனியாக சொல்கிறேன். இதில் அலோ யூசர்ஸ் டு எடிட் ரேஞ்சஸ் இந்த ஆப்ஷன் இருக்குன்னா, இந்த நம்ம ரேஞ்சை மட்டும் யூசர்கிட்ட நம்ம அலோவ் பண்ணுறது, எடிட் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குறது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நியூன்னு இருக்கும், நியூவை செலக்ட் பண்ணிவிட்டு அதிலே ரேஞ்ச் வந்துடும். ஓகேன்னு கொடுத்துட்டு அப்ளை. ஓகே, இப்போ இந்த ரேஞ்ச் மட்டும் அலோவில் இருக்கும். முதல்ல எந்த டேட்டாவுமே ஒர்க் பண்ண முடியாதுன்னு சொன்னேன். இப்போ ப்ரொடெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இதை மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். பட் அந்த ரேஞ்சுக்குள்ளே வராததை நம்ம எடிட் பண்ண முடியாது. அவங்க தேவையான டேட்டாவை தேவையான இடத்துல மட்டும் கொடுத்துட்டு பேலன்ஸ் டேட்டாவை அவங்க எதுவுமே வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு ஒர்க்கு சேஃபாக இருக்கும். இதுதான் நம்ம ப்ரொடெக்ஷன் ஒர்க் புக்கு. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே போல் இன்னும் நிறைய ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.